தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகின்றன. இது தொடர்பான கள தகவல்களோடு இணைகிறார்கள் நம்முடைய செய்தியாளர்கள் இளவமுதன் மற்றும் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, சென்னையில் தற்போது புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் உரிய அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கா? மக்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க? தேவப்பிரியன், சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பொது இடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. அதேபோல் நிகழ்ச்சிகள் தனியார் இடங்களில் கூட அனுமதி பெற்றுதான் நடத்த வேண்டும். வாகனங்களில் செல்வதற்கு கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாம் தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் இருக்கிறோம். இது பாதுகாப்பு கருதி இந்த சாலையானது மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடற்கரையை நோக்கி அதிக அளவில் பொதுமக்களும் இளைஞர்களும் வருவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு விபத்துகளையும் அசம்பாவிதங்களையும் தடுக்கும் விதமாக காமராஜர் சாலையை மூடுவதாக, குறிப்பாக இன்று இரவு 8 மணியில் இருந்து நாளை காலை 6 மணி வரை மூடுவதாக முதலில் காவல்துறை அறிவித்திருந்தது. ஆனால் 8 மணிக்கு அந்த வாகனங்கள் அதிக அளவில் செல்வதன் காரணமாக 9 மணிக்கு மூடுவதாக திட்டமிட்டு தற்போது இந்த காமராஜர் சாலை முழுவதாக மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலங்கரை விளக்கத்திலிருந்து போர் நினைவு மண்டபம் வரைக்கும் அந்த சாலை முழுவதுமாக மூடப்பட்டு வேறு வழியில், மாற்று வழியில் வாகனங்கள் அனுப்பப்படுகின்றன. இது முழுக்க பாதுகாப்பு கருதியில் கொண்டுதான் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கட்டுப்பாடு விதித்திருப்பதாகவும் காவல்துறை சார்பில் கூறியிருக்கிறார்கள். இந்த சாலை முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் நிறைய இடங்களில் அந்த வியூ பாயிண்ட், வாட்ச் டவர் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சுமார் 19,000 காவலர்கள் இந்த பணியில், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊர் காவல் படையை சேர்ந்த 1500 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்றால் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காமராஜர் சாலையை தவிர மெரினா கடற்கரைக்குள் பொதுமக்கள் யாரும் சென்றுவிடக் கூடாது என்று கருத்தில் கொண்டு அங்கு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொண்டாட்டம் அதிகபட்சமாக கடலில் இறங்கும் வரைக்கும் கூட செல்லலாம் என்பதை கருத்தில் கொண்டு அங்கு யாரும் செல்லக்கூடாது என்பதை மையப்படுத்தி இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு இடங்களில் சுமார் 425 இடங்களில் சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் தணிக்கை செய்யப்படுகின்றன. தேவப்பிரியன்.